இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க, நீங்கள் சயின்டிஸ்ட். 4 லட்சம் புழு ஒன்றா சேர்ந்து நாயை கொன்றுச்சுன்னு எழுதுங்க கீழே. கல்லை நல்லா அரைச்சா அதான் பவுடர். கல்லை நல்லா பவுடரை அரைச்சு அதில் சென்ட்டு போட்டு கொடுத்தா பவுடர். பாமாயில் கழிவில் உருவாக்கப்பட்டது. இது எதை போட்டாலும் வேறு கான்செப்ட் தெரியுங்களா? வீட்டில் சும்மா வச்சுட்டு போங்கங்க, ஒரு வடை வாங்கி வச்சுட்டு போங்க, வந்து பாருங்க 10 புழு இருக்கும். இதாங்க கான்செப்ட். இது எவ்வளோ சாதாரண ஒரு விஷயம். ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா, லங்ஸில் கழிவு, அஜீரண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிற்றுல கழிவு. இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசும்போது கழிவுங்கிற வார்த்தை அதிகம் பயன்படுத்தியிருக்கேன். இயற்கை வைத்தியர்கள் நாங்கள் பயன்படுத்துறது கழிவுங்கிற வார்த்தை. இவங்க அதை பயன்படுத்துறதே இல்லைங்க. அதுக்கு பொதுவாக கிருமியுமாங்க. புரிஞ்சுக்குங்க. தோல் இருக்கு இல்லைங்களா, தோலில் புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஓட்டை. இங்கே வந்து வேர்வை வருங்க. இப்போ நீங்கள் ஒரு வாக்கிங் போகிறீங்க, ஜிம்முக்கு போகிறீங்கன்னா ஸ்வெட் வருது இல்லைங்களா, வேர்வை. நீங்கள் வேர்வை வரும்போது மோந்து பாருங்கள். உலகத்திலேயே பியூரஸ்ட் வாட்டர் வேர்வை. வேர்வை பேட் ஸ்மெல் அடிக்காதுங்க. நான் சொல்கிறது நார்மலாக. நீங்கள் உங்களுக்கு வேர்வை வந்து மோந்து பார்த்து பேட் ஸ்மெல் அடித்தாவே உங்கள் உடம்புல குப்பை இருக்குன்னு அர்த்தம். சில பேர் பக்கத்தில் போனாவே ஸ்மெல் அடிக்குங்க. அவங்க எப்பவுமே வேர்வையோடு இருப்பாங்க. அது என்னென்னா கழிவு அதிகமாக இருக்குன்னு அர்த்தங்க. கழிவு இல்லாத ஒருத்தர் ஜாக்கிங் போயிட்டு வந்து உட்கார்ந்தா கூட ஸ்மெல் வராதுங்க. கடினமான யோகா பண்ணி ஜிம்முக்கு போனாலும் ஸ்மெல் வராது. வேர்வை வரும், ஸ்மெல் வரக்கூடாது. அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கோங்கிறக்கு அடையாளமே வேர்வை ஸ்மெல் அடிக்கலைன்னா ஆரோக்கியமாக இருக்குங்க. கழிவு இல்லைன்னு அர்த்தங்க. வேர்வை ஸ்மெல் அடித்தா உள்ள கழிவு இருக்குன்னு அர்த்தம். உடனே என்ன பண்ணுவோம்? வேர்வை வந்தா பான்ஸ் மேஜிக், டியோட்ரண்ட், பவுடர் அதெல்லாம் போட்டு நீ வாய்ப்பேல ராஜா நீ வரவே கூடாதுன்னு சொல்லி போட்டு அடைச்சிருவோம். இந்த பவுடர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, பவுடர் எதில் தயாரிக்கிறாங்கன்னு தெரியுங்களா? குவாரி கல் இருக்கு இல்லைங்களா, கல்லை நல்லா அரைச்சா அதான் பவுடர். கல்லை நல்லா பவுடரை அரைச்சி அதில் சென்ட்டு போட்டு கொடுத்தா பவுடர். அது தரணும். அந்த கல் குட்டி கல்லுங்க. அது உள்ள போய் பவுடருடைய கான்செப்டு உங்கள் வேர்வை துவாரத்தை அடைச்சிடும். சோப் அதே மாதிரி தான். நீங்கள் கடையில் விற்கிது இல்லைங்களா, எல்லா சோப்பும் பாமாயில் கழிவில் உருவாக்கப்பட்டது. இது எதை போட்டாலும் வேர்வை கான்செப்ட் தெரியுங்களா? எந்த சோப் போட்டாலும் எந்த பவுடர் போட்டாலும் உங்கள் வேர்வை துவாரத்தை அடைக்கிறதா அவங்க வேலை. அதை அடைச்சிட்டாவே உங்களுக்கு வேர்வை வராது, ஸ்மெல் வராது அப்படின்னு நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த கழிவுகள் வெளியே வராமல் உள்ள தங்குதுங்க. டிவியில் விளம்பரம் வர எல்லா சோப்பையும் வாங்கி டெஸ்ட் பண்ணியாச்சுங்க. எல்லா சோப்பையும் பண்ணியாச்சு. நீங்கள் 500 ரூபா கொடுத்தாலும் அதே சோப்பு தான், எல்லாம் ஒன்று தான். நாங்கள் டெஸ்ட்டு பண்ணி பாஸ் பண்ண ஒரே சோப்பு சந்திரிகா. சந்திரிகா சோப்பு ஒன்று மட்டும்தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணி 6-7 வருஷம் ஆச்சு. அப்போ முதல்ல சொல்லிக்கிறேன், அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ அது வந்து சந்திரிகா முதலாளி வந்து வித்துட்டார். இப்போ சந்திரிகா ஓன் ஓனர்கிட்ட கிடையாது. ஸோ புரிஞ்சுக்கங்க, அது ஒன்று தான். சொல்லுவாங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் சோப்புன்னு விளம்பரமே வரும், உண்மைதான். ஆனால் இப்போ தெரில. நான் சொல்லி ஒரு 7-8 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க டெஸ்ட் பண்ணி. ஸோ புரிஞ்சுக்குங்க, இது சோப்பை பற்றி பேசினா 1 மணி நேரம் பேசலாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனி டாபிக் இருக்குது. சூப்பை பற்றி பேசுறதுக்கு 2 மணி நேரம் வேணும். நீங்கள் புரிஞ்சுக்குங்க, இப்படி எந்த இடத்துலையும் கழிவை வெளியே போகாமல் இருந்து தங்கி 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 என்ன உடம்பு பண்ணும், ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாக் வச்சிடும் வெளியே போகலேன்னு. பல வருடமாக தங்கிய ஒரு கழிவு தான் கேன்சர் கட்டி. அப்போ நீங்க புரிஞ்சுக்குங்க, கேன்சர் கட்டின்னு என்னன்னா பல வருடமாக வெளியேற்றப்படாத கழிவு. அது என்ன பண்ணும்? அது எவ்வளோ கேவலமாக இருக்கு யோசிச்சு பாருங்க. இங்கே வரதே ஸ்மெல்லுன்னா அங்கே எப்படி இருக்கும்? இப்படி உடம்புல பல இடங்களில் ஸ்டாக் வச்சிடும். நல்லா கேவீங்க. அந்த கழிவு ரொம்ப நாள் ஆன உடனே அந்த கழிவிலிருந்து ஒரு புழு உருவாகும், பாக்டீரியா, வைரஸ் உருவாகும். அப்போ இங்கே ஆங்கில மருத்துவம் என்ன பண்ணுதுன்னா கழிவுங்கிற வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்துறது இல்லை. இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசும்போது கழிவுங்கிற வார்த்தை அதிகம் பயன்படுத்தியிருக்கேன். இயற்கை வைத்தியர்கள் நாங்கள் பயன்படுத்துறது கழிவுங்கிற வார்த்தை. இவங்க அதை பயன்படுத்துறதே இல்லைங்க. அதுக்கு பொதுவாக கிருமியுமாங்க. அப்போ அந்த பல வருடமாக தேங்கப்பட்ட அந்த கழிவிலிருந்து ஒரு கிருமி உருவாகுது, ஒரு புழு உருவாகுது, வைரஸ் உருவாகுது. இதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இதைத்தான் கேன்சர் கிருமி என்று கூறுகிறார்கள்.
இருக்குன்னு சொல்லி ரேடியேஷன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த கிருமியை கொன்றுவாங்க. கொண்டுட்டு ரிப்போர்ட்டில் கிருமி 0. 6 மாதம் கழிச்சு மறுபடியும் வருது. அந்த கழிவு இருக்கிற வரைக்கும் கேன்சர் கிருமி வந்துக்கிட்டே தான் இருக்கும். பிரச்சனை கேன்சர் கிருமி இல்லைங்க, அது உருவாகிற கழிவு. இந்த கழிவை நீக்கிட்டா கேன்சர் கிருமி உருவாகாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேங்க. ஒரு நாய் ஒன்று லாரியில் அடிபட்டு செத்துருச்சு. அது ரோட்டோரமாக கிடக்குது. எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க, யாரும் ஒன்றும் தூக்கி வீசலை. நீங்கள் பாருங்கள், முதல் நாள் போகும்போது நாய் செத்து கிடக்குங்க. ஒரு வேளை யாருமே அது ஒன்றுமே பண்ணலன்னா, ஒரு 4ஆவது நாள் போய் பாருங்க, பாதி நாய்க்கு மேலே ஒரு 1,00,000 புழு இருக்கும். பாதி நாய் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க, நீங்கள் சயின்டிஸ்ட். 4,00,000 புழு ஒன்றா சேர்ந்து நாயை கொன்றுச்சுன்னு எழுதுங்க கீழே. இந்த புழுவெல்லாம் தூரமாக இருந்து ரோடு கிராஸ் பண்ணி வந்துச்சா? அந்த பக்கத்து அந்த பருத்தி கொலையிலேருந்து மச்சான் வாங்கடா, அங்கே ஒரு நாய் செத்து போய் கிடக்கடா வாங்கடான்னு எல்லாம் நடந்து வந்துச்சா? ஒரு நாய் தான் இப்பொழுது 4,00,000 புழுவாக மாறி இருக்கிறது. அந்த புழு உருவாகிறதே செத்துப்போன நாயில். செத்துப்போன நாயில் உருவான புழுவை ஃபோட்டோ எடுத்து இந்த நாய் சாகருக்கு இந்த புழுதான் காரணம்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி தப்புன்னு சொல்லுதோ, இதுதான் நான் சொல்கிறேன். நமது உடம்புல ஒரு கிருமியை பார்த்துட்டு இதனால தான் அங்கே வந்து ஒரு பிரச்சனை உருவாச்சுன்னு சொன்ன விட, பிரச்சனை உருவானனால தான் கிருமி உருவாச்சுன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்த கழிவை நீக்கிட்டா கிருமி உருவாகாதுங்க. இதாங்க கேன்சரை குணப்படுத்துறது. கேன்சரில் நிறைய வகை இருக்குது. நான் அடுத்த இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பற்றி பேசுவேன். இப்போ கழிவினால் வர கேன்சரை பற்றி மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்னும் சில கேன்சர் இருக்குது, அது என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாங்க. கேன்சர் இது மட்டும் கேன்சர் இல்லை. சரிங்க, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உடம்புல ரொம்ப வருஷமாக கழிவு தேங்கினா அதுக்குள்ளே இப்போது ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரிட்ஜில் குழம்பு வச்சுட்டு வெளியூர் போயிருங்க. 6 மாதம் கழிச்சு ஒரு மாதம் கழிச்சு வந்து பாருங்கள், அந்த பாத்திரம் ஃபுல்லாக புழுவாக இருக்கும். கரண்ட் போய் ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆகிருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வீட்டில் சும்மா வச்சுட்டு போங்கங்க, ஒரு வடை வாங்கி வச்சுட்டு போங்க, வந்து பாருங்கள் 10 புழு இருக்கும். இதாங்க கான்செப்டு. இது எவ்வளோ சாதாரண ஒரு விஷயம். கெட்டுப்போன பொருளில் ஒரு கிருமி உருவாகும். கிருமின்னு சொல்கிற இவங்க கெட்டுப்போன அழுகி போன கழிவுங்கிற வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்துறதே இல்லைங்க. இப்போ கேன்சர்னா என்ன? இனிமேல் கேன்சர்னா பல வருடமாக தேங்கிய கழிவு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? எதுக்கு வந்துச்சுன்னு தெரியலம்பாங்க. அடுத்தது அது வேற, ஏன் தான் வந்துச்சுன்னு தெரியல. ஒரு வார்த்தை வச்சிருக்க, அன்னோன் ரீசன். இப்போ சொல்லுங்க, அப்போ தும்மல் வரும் பொழுது யாரெல்லாம் அடக்குறீங்களோ, மூக்கு ஒழுகும் போது அடக்கிறது கேன்சருக்கு ஆரம்பம்ங்கிறாங்க. அப்போ இது எப்படி ஒரு வார்த்தை? இப்போ ஏன் இவ்வளோ கிளாஸ் நடத்துறோம்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொன்னாதாங்க புரியும். எடுத்தோன்னே சொன்னால் கேன்சர் குணப்படுத்தலாம்னு சொன்னோன்னே லூசு மாதிரி பேசுகிறேன் அப்படின்ட்டுருவாங்க. கேன்சர் இதுதான் தெரிஞ்சால் குணப்படுத்தலாங்க. முதல்ல தெரிஞ்சுக்க, குணப்படுத்த அப்புறம் பார்க்கலாம். அப்போ கழிவுகள் தேக்கம் தான் கேன்சர் உருவாகிறதுக்கு காரணம். இப்போ கழிவு நீக்கிட்டா சரியாயிரும். ஓகேங்க, இது வரைக்கும் மொத்தமாக பார்த்ததில் சிம்பிளாக சொல்கிறேங்க. உடம்பு 24 மணி நேரமும் வாழ்நாள் முழுவதும் கழிவுகளை வெளியேற்றுகிறது. ஸ்டேட்மெண்ட். கழிவு தேக்கம் தான் வியாதி. இப்போ வரலாங்க. இப்போ என்ன நோய் வேணாலும் சொல்லுங்கள், நான் ஒரே வார்த்தை கழிவு தேக்கம்ன்றவேன். யாருக்கெல்லாம் கண்ணில் கிட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா, கண்ணில் புறை இருக்குது, ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறீங்களோ, இப்போ பார்க்கலாங்களா? என்ன ரீசன்னு? உங்கள் கண்ணில் கழிவுகள் தேங்கி இருக்கு. கிட்னியில் கழிவு. கிட்னியில் கல்லாக சாப்பிட்டீங்க, கல் போயிருக்கு. கிட்னியில் இருக்கிற கழிவுக்கு இவங்க கல்லுன்னு பேர் வச்சுருக்காங்கங்க. கர்ப்பப்பையில் கட்டி, எங்கள் பாஷையில் கர்ப்பப்பையில் கழிவு. மூட்டு வலி, மூட்டில் கழிவு. ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா, லங்ஸில் கழிவு. அஜீரண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிற்றில் கழிவு. குழந்தை பாக்கியம் இல்லை, கர்ப்பப்பையில் கழிவு. புரிஞ்சுங்களா? அப்போது உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த உறுப்பில் எந்த வியாதி வந்தாலும் இயற்கை வைத்தியத்தில் அதற்கு பெயர் அந்த இடத்தில் கழிவு தேங்கி இருக்கிறது. அப்போ இனிமேல் உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா நோயோட பேர் சொல்லாதீங்க, உடம்புல குப்பை இருக்குங்க, வெளியேற்றினா சரியாயிரும். உடனே அடுத்த கேள்வி, சார் கண்ணில் உள்ள கழிவை வெளியேற்றுறது எப்படி? இன்னொருத்தர், எனக்கு மூட்டில் கழிவு இருக்காது, அப்படி தனித்தனியாக இல்லை, அது வேற புரிஞ்சுங்க. நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணால் உடம்புல இருக்கிற எல்லா கழிவும் தான் வெளியே வரும்.
இந்த கழிவை மட்டும் வெளியேற்றுறதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்முலா இல்லைங்க. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா மழை வருது இல்லைங்களா, இல்லை தண்ணி தேங்கி நிற்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு இடத்துல மட்டும்தான் குப்பை அடைச்சிருக்கும், அதை எடுத்த உடனே லைனாக எல்லா தண்ணியும் போயிடும் இல்லைங்களா, அதான் கான்செப்ட். ஒரு இடத்துல லாக் ஆனால் எல்லா உறுப்பும் கெட்டு போகும். ரிலீஸ் பண்ணால் அப்போ எந்த உறுப்பு லாக் ஆகிருக்குன்னு தெரியாதுங்க. அதுக்கு பொதுவாக நமக்கு இருக்கிறது சின்ன சின்ன விஷயம்தான். அப்போ மொத்தமாக ஃபாலோ பண்ணணும். நம்ம சிகிச்சையில் எப்படின்னா, தனித்தனி வியாதிக்கு தனித்தனி கழிவு நீக்கத்துக்கு தனித்தனி பயிற்சி இல்லை, மொத்தமாகவே ஒரு 13 டெக்னிக் மட்டும்தான் இருக்கு. இவங்க சிம்பிளாக சொல்கிறேங்க, உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த உறுப்பில் எந்த வியாதி வந்தாலும் அதற்கு காரணம் என்ன? கழிவுகள் தேக்கம். இனிமேல் நோயை பற்றியெல்லாம் பேச வேண்டாம். இதான்